ஹலோ ஆல். மசில் கிராம்ஸ் அதாவது தசைப்பிடிப்பு எதனால வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்ன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மசில் கிராம்ஸ் வரதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான். ஸோ இப்போ சம்மர் வரதுனால தண்ணி நிறைய குடிக்கணும்ன்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றவங்க இல்ல வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கூட பாத்தீங்கன்னா மசில ஸ்ட்ரெச் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். மசில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணீங்கனாலே இந்த கிராம்ஸ் வரதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் அண்ட் சோடியம் இந்த மினரல்ஸ் எல்லாம் கம்மி ஆகும் போதும் உங்களுக்கு மசில் கிராம்ஸ் வரும். இந்த பொட்டாசியம் கம்மி ஆகுதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா இளநீர், வாழைப்பழம் சாப்பிட்டாலே உங்களுக்கு பொட்டாசியம் கரெக்ஷன் பண்ண முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெக்னீசியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்கின் சீட்ஸ், கிரவுண்ட் நட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ்ல எல்லாம் அவைலபிளா இருக்கும். ஸோ அடுத்து சோடியம்ன்றது நம்ம டேபிள் சால்ட் தான். அது மினிமம் ரெக்குவயர்மெண்ட் பர் டேவை நீங்க அச்சீவ் பண்ணிடணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் தான். ஸோ கால்சியம் பொறுத்த வரைக்கும் மில்க்லயே இருக்கு, மில்க் பை ப்ராடக்ட்ஸ் அதாவது சீஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ அடுத்தபடியா முருங்கைக்கீரையில அதிகப்படியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கால்சியம் வந்து நீங்க கருப்பு உளுந்து தானியங்கள்ல நீங்க ராஜ்மால கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னா மசில் கிராம்ஸ் வர்றது கண்டிப்பா கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அடுத்தபடியா இதெல்லாம் பண்ணிட்டு நைட்ல மட்டும் ஒரு சில பேருக்கு இந்த மசில் கிராம்ஸ் வரும். ஸோ நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மசில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு தூங்குறது நல்லது. அடுத்தபடி அந்த கிராம்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க ஒரு ஹாட் அப்ளிக் அதாவது சுட தண்ணி ஒத்தனம் கொடுக்கறதோ இல்ல ஐஸ் பேக் வைக்கிறதோ பண்ணலாம். அந்த மசில் கிராம்ஸ் வந்து எந்த ஏரியால வந்திருக்கோ அதை நீங்க மசில் ரிலாக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணி விடலாம். ஸோ உங்களுக்கு இது ரிலாக்ஸ் ஆகிட்ட உடனே எழுந்துட்டு ஒரு சின்ன ஒரு வாக் மாதிரி ரூம்லேயே பண்ணீங்கன்னா கூட அது ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி பண்ணி மேனேஜ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு இல்ல வர்றது வந்து அடிக்கடி வந்துட்டே தான் இருக்குன்னா அது சிஸ்டமிக் டிசீஸாவும் இருக்கலாம். அதாவது ஒரு நியூரலாஜிக்கல் காசுன்னு சொல்லுவோம், இல்ல தைராய்டுனால வந்திருக்கலாம், இல்ல கிட்னி டிசீஸ்னால வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் நான் சொன்ன ஃபுட்ல இதெல்லாம் பண்ணி கண்ட்ரோல் ஆகலன்னா இந்த சிஸ்டமிக் டிசீசஸா இருக்கிற வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கும். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.